Hello friends, இன்றைக்கி நம்ம சிக்கன் சூப் பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா சிக்கன் எலும்பெல்லாம் எடுத்து நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் பூண்டு இஞ்சி தட்டி போட்டு அதே போல் மிளகு சீரகம் தட்டி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுத்துருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது போல் நீங்கள் சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு அரை கேரட் கொஞ்சம் பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எலும்பெல்லாம் இது போல் வேக வச்சு இந்த ஸ்டாக் எடுத்துருக்கோம். அந்த எலும்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த ஃப்ளஷெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது போல் ஃப்ளஷெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எலும்பெல்லாம் எடுத்து தான் நான் ஸ்டாக் போட்டேன். இதில் இருக்கிற ஃப்ளஷெல்லாம் நம்ம இந்த ஃபோக் வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதில் இருக்கிற ஃப்ளஷெல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் அப்படியே ஷெட் பண்ணிட்டோன்னா அது நம்ம இந்த சூப்போட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வேக வச்சிட்ட பின்னாடி இது மாதிரி நம்ம ஃப்ளஷெல்லாம் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நல்ல இந்த கோல்டுக்கெல்லாம் சிக்கன் சூப் ரொம்ப நல்லது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் அப்படி ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. போகிறோம் இது தனியாக இதை நம்ம இந்த சூப்போட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளஷ் மட்டும் இந்த சூப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கொதிக்க விட போகிறேன். இது இந்த ஸ்டாக் ஆறிடுச்சு, நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம சூப் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றி கலக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வேகும் போது கொஞ்சம் சால்ட் போட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு முட்டையோட ஒயிட் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது போல் இப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றினீங்கன்னா அதில் நமக்கு கொஞ்சம் அப்படியே லேயர்ஸ் வரும் பாருங்கள். அப்படியே சுற்றி சுற்றி ஊற்றுனீங்கன்னா இது போல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இது நம்ம சூப் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படி செய்கிறது. நம்ம
சூப் ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கோல்டெல்லாம் பிடிச்சதுன்னா இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள். இது வந்து நல்ல கோல்டுக்கு, இன்னும் வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருந்தால் இது போல் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ஒரு ஹெல்த்தி. அதுவும் வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு முட்டை போட இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் முட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த முட்டையோட வெள்ளைக்கரு போடுறது. அது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.